ஹைதராபாத்ல சமீபத்துல நடந்த ஒரு சம்பவம் டிஜிட்டல் உலகத்தோட இருண்ட பக்கத்தை நமக்கு ரொம்ப அப்பட்டமாக காட்டியிருக்கு. ஒரு தம்பதி கிட்டத்தட்ட 1.25 கோடி ரூபாய்க்கு மேல டிஜிட்டல் கைது அப்படிங்கிற ஒரு மோசடியில இழந்திருக்காங்க. ம். இது வெறும் பண இழப்புன்னு மட்டும் சொல்லிட முடியாது. ஒரு குடும்பத்தோட நிம்மதி, அவங்களோட சேமிப்பு, அவங்க மனதைரியம்னு எல்லாத்தையும் மொத்தமா உறிஞ்சி எடுத்த ஒரு நிகழ்வு இது. நிச்சயமா. இங்க தான் நம்ம விவாதத்துக்கான மைய கேள்வியே வருது. இந்த அதிநவீன மோசடி எப்படி ஜெயிச்சது? மோசடிக்காரங்க பயன்படுத்தின அந்த நுட்பமான உளவியல் தந்திரங்களால, இல்ல பாதிக்கப்பட்டவங்க கிட்ட டிஜிட்டல் நடைமுறைகள் பத்தின அடிப்படை விழிப்புணர்வு சுத்தமா இல்லாததால? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மோசடியோட வெற்றிக்கு படிப்படியா உருவாக்கப்பட்ட பயமும் தனிமைப்படுத்தலும் அந்த உளவியல் அழுத்தமும் தான் முக்கிய காரணம். ஆனா நான் இத வேற மாதிரி பாக்குறேன். அந்த உளவியல் தந்திரங்கள்லாம் ஒரு கருவிதான்னு வச்சுக்கோங்களேன். அந்த கருவி சரியா வேலை செய்யறதுக்கு தேவையான ஒரு களம் இருந்திருக்கு. அதாவது அதிகாரப்பூர்வ டிஜிட்டல் நடைமுறைகள் பத்தி பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதுவுமே தெரியாம இருந்ததுதான் இந்த மோசடியோட ஆணிவேர்னு நான் சொல்லுவேன். சரி, இது ஒரு திட்டமிட்ட பல அடுக்கு உளவியல் தாக்குதல். மோசடிக்காரங்களோட மொல்லல் அடியே ரொம்ப தந்திரமானது. தேசிய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையம், அதாவது ஐஃபோசில இருந்து பேசுறதா சொல்றாங்க. ஒரு அரசு அமைப்போட பேரை சொன்ன உடனேயே இயல்பா ஒரு விதமான பதற்றமும் மரியாதையும் வந்துடும். ஒரு துன்புறுத்தல் வழக்குல உங்களுக்கு சம்மதம் இருக்குன்னு சொல்லும்போது அவங்க மனசுல ஒரு பய விதைய ஊன்றிடுறாங்க. ஒரு நிமிஷம். அங்கேயே என்னோட முதல் கேள்வி ஆரம்பிக்குது. ஐஃபோர்சியோ காவல்துறையோ ஏன் எந்த அரசு அமைப்பும் இப்படி ஃபோன்ல கூப்பிட்டு ஒரு சீரியஸான வழக்கு பத்தி பேசுமா? ஆதார் கார்டை சரி பார்க்கணும்னு சொல்லுமா? இந்த அடிப்படை நடைமுறை தெரியாதது தான் முதல் கோட்டுன்னு தோணுது. நீங்க சொல்றது சரி, ஆனா அவங்க அடுத்தடுத்து போட்ட திட்டத்தை பாருங்க. உடனே காவல்துறை கட்டுப்பாட்டு அறை அதிகாரி பேசுற மாதிரி பேசி, நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம், இந்த கேஸை சரி பண்ணிடலான்னு ஒரு பொய்யான நம்பிக்கையை கொடுக்குறாங்க. அதாவது ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் நம்பிக்கை. இந்த ரெண்டுக்கும் நடுவுல அவங்கள ஆட வைக்கிறாங்க. அப்புறம் குற்றச்சாட்டை இன்னும் தீவிரமாக்குறாங்க. இது சாதாரண துன்புறுத்தல் வழக்கு இல்ல, இது சர்வதேச பெண்கள் கடத்தல் வழக்குன்னு சொன்னதும் அவங்க சிந்திக்கிற திறனை கிட்டத்தட்ட நின்னு போயிருக்கும். இல்ல இப்படி ஒண்ணு இருக்குன்னு அவங்க எப்படி நம்புனாங்க? இது மிகப்பெரிய அபாயமணி இல்லையா? அந்த இடத்துலயாவது அவங்க உஷாரா இருக்க வேண்டாமா? அந்த மனநிலையில உஷாராகிறது ரொம்ப கஷ்டம். உச்சகட்டமா போலீஸ் சிபிஐ அதிகாரி ஒருத்தர் வீடியோ கால்ல வர்றாரு. இதுதான் அவங்களோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். வெறும் குரலா இருந்த அச்சுறுத்தல் இப்போ ஒரு உருவமா அவங்க கண்ணு முன்னாடி நிக்குது. 90 நாள் நீதிமன்ற காவல்னு மிரட்டும்போது அவங்களுக்கு இருந்த கடைசி நம்பிக்கையும் போயிருக்கும். இதுக்கு மேலதான் அவங்க டிஜிட்டல் கைதுங்கிற அந்த கொடூரமான தந்திரத்தை பயன்படுத்துறாங்க. நீங்க யாரோடும் பேசக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, உங்க சொந்த வீடே உங்களுக்கு சிறைச்சாலையா மாறுது. இந்த தனிமை தான் அவங்களோட பகுத்தறியும் திறனை முழுசா முடக்கி பணத்தை அனுப்ப வச்சது. மன்னிக்கணும், ஆனா இந்த வாதத்துல எனக்கு முழுசா உடன்பாடில்ல. நீங்க சொல்ற உளவியல் தந்திரங்கள் எல்லாம் வேலை செஞ்சதுக்கு காரணம் பாதிக்கப்பட்டவங்க கிட்ட இருந்த நடைமுறை சார்ந்த அறியாமை தான். நான் ஏன் சொல்றேன்னு கேளுங்க. ஒன்னு, ஐஃபோர்சி, காவல்துறை, சிபிஐ மாதிரி எந்த அரசு அமைப்பும் ஃபோனிலேயோ வீடியோ கால்லையோ ஒரு வழக்க பேசி ஆதார் விவரங்களை கேட்காதுங்கிற அடிப்படை புரிதல் இல்லாதது தான் முதல் பலவீனம். ரெண்டாவது, அரசமைப்புகள் சரிபார்ப்புக்காக பணத்தை வாங்கிட்டு திருப்பி தராது. இது நிதி மோசடிகள்ல பயன்படுத்தப்படுற ஒரு ரொம்ப பொதுவான தந்திரம். இது தெரியாதது ரெண்டாவது பலவீனம். மூணாவதா, கிட்டத்தட்ட 1.83 கோடி ரூபாய் போனதுக்கு அப்புறமும் அவங்க விடல. இன்னும் நிலம், தங்கம்னு சொத்து விவரங்களை கேட்டு வீட்டுக்கே வரும்னு மிரட்டினதுக்கு அப்புறம் தான் இவங்க உறவினர்கள் கிட்ட உதவி கேட்கறாங்க. முதல் 1 லட்சம் ரூபாய் அனுப்பும் போதே இந்த ஆலோசனையை ஏன் கேட்கல? இது மோசடிக்காரங்களோட புத்திசாலித்தனத்தை விட டிஜிட்டல் நிதி பரிவர்த்தனைகள், அரசு அமைப்புகளோட செயல்பாடுகள் பத்தின பொதுமக்களோட அறியாமையத்தான் அப்பட்டமா காட்டுது. அந்த நாடகம் இந்த அறியாமைங்கிற மேடையில தான் அரங்கேற்றப்பட்டிருக்கு. சரி, நீங்க நடைமுறை அறியாமைன்னு சொல்றீங்க. ஆனா சிபிஐ, காவல்துறை போன்ற பேர்களை கேட்டதும் படிச்சவங்களுக்கு கூட ஒரு நிமிஷம் கை கால் ஓடாது. இதுக்கு உளவியல்ல அத்தாரிட்டி பயாஸ்னு ஒரு பேர் இருக்கு. அதாவது அதிகாரத்தின் மீதான ஒரு குருட்டு நம்பிக்கை. ஒரு சீருடையில ஒருத்தரை கண்டா நம்ம கேள்வி கேட்க தயங்குற மாதிரி, சிபிஐங்கிற பேரை கேட்டதும் நம்ம பகுத்தறியும் திறன் தற்காலிகமா முடங்கிடுது. அதிலும் சர்வதேச பெண்கள் கடத்தல்னு ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை சொல்லும்போது அவங்க மனசுல ஒருவேளை உண்மையா இருக்குமோ, நம்மளை யாராச்சும் மாட்டி விட்டுட்டாங்களோங்கிற சந்தேகம் வருது. ரொம்ப இயல்பு. அந்த பயத்தை தான் அவங்க முதலீடா பயன்படுத்தியிருக்காங்க. மறுக்கல. ஆனா இந்த டிஜிட்டல் யுகத்துல அந்த பயாஸ உடைக்கிறது தான் டிஜிட்டல் விழிப்புணர்வு.
ஒரு உண்மையான சிபிஐ அதிகாரி வாட்ஸ்அப் வீடியோ கால்ல வந்து விசாரணை நடத்துவாங்களா? பின்னணியில அரசு முத்திரை இருக்குமா? அவரோட அடையாள அட்டைய காட்டச் சொல்லி கேட்கலாம் இல்லையா? இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்க தெரிஞ்சிருந்தா அந்த அதிகாரத்தோட போலித்தனம் உடனே தெரிஞ்சிருக்கும். ஆதார் விவரங்களை போன்ல கேட்ட போதே நான் நேர்ல ஸ்டேஷனுக்கு வரேன்னு சொல்லிட்டு போனை வச்சிருக்கலாம். சோ அதிகாரத்தோட பேரை கண்டு பயப்படுறத விட அதோட உண்மையான செயல்பாட்டு முறை தெரியாததுதான் இங்க முக்கியமான பிரச்சனை. அந்த நடைமுறை தெரிஞ்சிருந்தா பயம்தானா போயிருக்கும். நீங்க சொல்றது ஒரு இயல்பான மனநிலையில இருக்கிறவங்களுக்கு பொருந்தும். ஆனா அவங்க அந்த நிலையில இல்ல. இங்க தான் அந்த டிஜிட்டல் கைதுங்கிற உத்தி வேலை செய்யுது. அது வெறும் வார்த்தை இல்ல, அது ஒரு உளவியல் சிறை. உங்க சொந்த வீடே உங்களுக்கு எதிரியா மாறுற ஒரு நிலை. வெளியுலக தொடர்பு மொத்தமா துண்டிக்கப்படுது. உதவி கேட்க எல்லா வழியும் அடைக்கப்படுது. அந்த சூழல்ல உங்களை மிரட்டுறவன் சொல்றதுதான் உங்களுக்கு வேதவாக்கா தெரியும். அந்த தனிமை தான் அவங்களோட பயத்தை பன்மடங்கு பெருக்கி அவங்களோட சுயசிந்தனையை முழுசா அழிச்சிருக்கு. இது ஒரு கால்குலேட்டட் ஐசோலேஷன் டாக்டிக். அவங்க தப்பிக்கவே முடியாத ஒரு வலையை அவங்கள சுத்தி பின்னிட்டாங்க. அந்த வலை நுட்பமானது தான், மறுக்கல. ஆனா அந்த வலை ஏன் வேலை செஞ்சது? ஏன்னா டிஜிட்டல் கைதுன்னு ஒன்னு சட்டப்படி சாத்தியம்னு அவங்க நம்புனாங்க. அப்படி ஒரு விஷயமே இந்திய சட்டத்துல கிடையாது. இந்த அடிப்படை சட்ட அறிவு இல்லாதது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கோடிக்கணக்கில் பணத்தை அனுப்பும்போது கூட பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டயோ சொந்தக்காரங்க கிட்டயோ ஒரு வார்த்தை பேசாம இருக்க முடியுதுன்னா அது மோசடிக்காரங்க மேல வச்ச நம்பிக்கையை விட டிஜிட்டல் உலகம் பத்தின ஒரு தவறான புரிதலை தான் காட்டுது. அந்த தனிமைப்படுத்தல மோசடிக்காரங்க திணிக்கல, பாதிக்கப்பட்டவங்க அதை தங்களுக்கு தாங்களே விதிச்சுக்கிட்டாங்க. காரணம், அந்த பொய்ய அவங்க முழுசா நம்புனாங்க. சரி, நம்ம விவாதத்தோட இன்னொரு கோணத்துக்கு போவோம். அந்த போலி சிபிஐ அதிகாரியோட வீடியோ கால், அது ஒரு முக்கியமான திருப்புமுனை. வெறும் குரலா இருந்த அச்சுறுத்தல் ஒரு உருவமா மாறுது. இதுக்கு சோஷியல் ப்ரூஃப் அல்லது கிரெடிபிலிட்டி ப்ராப்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு போலி அடையாள அட்டை, அதிகார தோரணையில பேச்சு, சட்ட நுணுக்கங்கள் மாதிரி பேசுறது, இதெல்லாம் சேர்ந்து ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்குது. அந்த வீடியோ கால் அவங்களோட கடைசி தடையும் உடைச்சிருக்கும். இவ்வளவு தைரியமா ஒருத்தர் வீடியோ கால்ல வர்றாருன்னா இது உண்மையாத்தான் இருக்குன்னு அவங்க நம்புறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த நம்பகத்தன்மை எவ்ளோ பலவீனமானதுன்னு பாருங்க. அந்த வீடியோ கால் எந்த ஆப்ல வந்தது, பின்னணி எப்படி இருந்தது, அவரோட பேச்சுல இருந்த முரண்பாடுகள் என்ன? ஒரு உண்மையான விசாரணை அதிகாரிக்கும் நாடகம் போடுறவருக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவங்க பதற்றத்துல இருந்திருக்கலாம். அது உண்மைதான். ஆனா அந்த பதற்றத்துக்கும் காரணம் அடிப்படை நடைமுறை தெரியாததுதான். ஒரு உண்மையான சிபிஐ அதிகாரி உங்களை மிரட்ட மாட்டார், விசாரிக்கத்தான் செய்வார். உங்களுக்கு 90 நாள் ஜெயில்னு தீர்ப்பு சொல்ற அதிகாரம் அவருக்கு கிடையாது. அது நீதிமன்றத்தோட வேலை. இந்த சின்ன லாஜிக் யோசிச்சிருந்தா கூட அந்த வீடியோ காலோட உண்மைத்தன்மை கேள்விக்குள்ளாகிருக்கும். அவங்க கொடுத்த அந்த ப்ரூஃப் தான் உண்மையில அவங்க மோசடிக்காரங்கன்னு காட்டி கொடுத்த மிகப்பெரிய ஆதாரம். சரி, கடைசி புள்ளிக்கு வர்றேன். பண பரிமாற்றம். சரிபார்த்துட்டு பணத்தை திருப்பி தந்துருவோம்னு சொல்றாங்க. இது ஒரு பொய்யான வாக்குறுதி. ஆனா தொடர்ச்சியான மிரட்டலால ஏற்பட்ட மன உளைச்சல், பயம், தூக்கமின்மைன்னு ஒரு உச்சபட்ச மன அழுத்தத்துல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சின்ன நம்பிக்கை கீற்று மாதிரி தெரியலாம். சரி, பணத்தை கொடுத்துட்டா இந்த நரகத்திலிருந்து வெளியே வந்துடலாம், அவங்க திருப்பி தந்துருவாங்கன்னு ஒரு நப்பாசையில தான் இதை செஞ்சிருக்க முடியும். இது பகுத்தறிவோடு எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது. இது முழுக்க முழுக்க பயத்திலிருந்து தப்பிக்கிற ஒரு முயற்சி. அந்த மனநிலையில 1 கோடி ரூபாயும் ஒரு சின்ன விலையா தான் தெரியும். 1.83 கோடி ரூபாய்ங்கிறது ஒரு சின்ன நம்பிக்கை கீற்ற பற்றிக் கொள்ற தொகை இல்ல. இது ஒரு குடும்பத்தோட வாழ்நாள் சேமிப்பு. அரசு அமைப்புகள் ஒருபோதும் சரிபார்ப்புக்காக பணத்தை பெற்றுக்கொண்டு திருப்பி தராது. இது ஆன்லைன் மோசடிகள்ல திரும்ப திரும்ப பயன்படுத்தப்படுற ஒரு பாடம். இந்த அடிப்படை நிதி சார்ந்த விழிப்புணர்வு இல்லாததுதான் இவ்வளவு பெரிய இழப்புக்கு வழிவகுத்திருக்கு. மோசடிக்காரங்களோட கதை எவ்வளவு புத்திசாலித்தனமா இருந்தாலும் சரி, எவ்வளவு உளவியல் அழுத்தம் கொடுத்தாலும் சரி, அரசுக்கு எதுக்கு பணம் கொடுக்கணுங்கிற ஒரே ஒரு கேள்வி இந்த முழு மோசடியும் தடுத்திருக்கும். அந்த ஒரு கேள்வி கேட்க தெரியாததுதான் அவங்க போட்ட எல்லா உளவியல் திட்டமும் ஜெயிக்க காரணம். ஷோலாப்பூரை சேர்ந்த ஒருத்தர் தன்னோட வங்கி கணக்கை இந்த மோசடிக்கு பயன்படுத்த அனுமதிச்சிருக்காரு. அவரையும் கைது செஞ்சிருக்காங்க பாருங்க. இந்த அறியாமைங்கிறது பாதிக்கப்பட்டவங்க கிட்ட மட்டும் இல்ல, இந்த மோசடி சங்கிலியில இருக்கிற பல தனிநபர்கள் கிட்டயே இருக்கு. இந்த நிகழ்வை ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இது ஒரு நுட்பமான உளவியல் போருங்கிறது தான் என்னோட வாதம்.
மோசடிக்காரங்க அதிகாரத்தோட தோரணை, பயம், தனிமைன்னு எல்லாத்தையும் ஆயுதமா பயன்படுத்தி ஒரு குடும்பத்தோட பகுத்தறியும் திறனை முழுசா சிதைச்சிருக்காங்க. இது வெறும் டிஜிட்டல் விழிப்புணர்வின்மை பிரச்சனை இல்ல, இது ஒரு திட்டமிட்ட உளவியல் தாக்குதல். இந்த விவாதம் காட்டுற விஷயம் என்னன்னா, உளவியல் காரணிகளுக்கு பின்னாடி இருக்கிற வெற்றிடம்தான் முக்கியம். அந்த உளவியல் தாக்குதல் ஏன் ஜெயிச்சது? ஏன்னா டிஜிட்டல் உலகத்துல பாதுகாப்பா இருக்கிறதுக்கான அடிப்படை விதிகள், அரசு நடைமுறைகள் பத்தின பாதுகாப்பு கவசம் அவங்க கிட்ட இல்ல. தொழில்நுட்பம் வளர்ற வேகத்துக்கு ஈடா அதை பயன்படுத்துற மக்களுக்கான டிஜிட்டல் கல்வியும் வளர வேண்டியது எவ்ளோ கட்டாயம்னு இந்த சம்பவம் அடிச்சு சொல்லுது. இறுதியா பார்க்கும்போது இந்த மோசடியோட வெற்றிக்கு 2 பக்கமும் காரணங்கள் இருக்குன்னு தெரியுது. மோசடிக்காரங்களோட உளவியல் தந்திரங்களும் ஒரு காரணம். அதே சமயம் குடிமக்கள் கிட்ட இருக்கிற டிஜிட்டல் நடைமுறை குறித்த விழிப்புணர்வின்மையும் ஒரு காரணம். ஆமா, ஒன்ன விட்டுட்டு இன்னொன்னு புரிஞ்சுக்க முடியாது. இந்த செய்தி பொருள் நாம இன்னும் ஆழமா சிந்திக்கவும், விவாதிக்கவும், முக்கியமா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கவும் பல பாடங்களை கத்துக் கொடுத்திருக்கு.